நார்மலா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவர் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷனே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம வந்து குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் மேக்ஸிமம் 3 to 5 lakhs வரைக்கும் இந்த குரூப் இன்சூரன்ஸ்ல வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும். அது வந்து எம்ப்ளாயியோடைய கேட்டகரியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை ஒரு எம்ப்ளாயியோடைய மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி அவருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர சொல்ல அவருடைய ஓன் மணியை தான் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்க சொல்லவே அதை வந்து டாப் அப் பண்ணிக்க முடியும். டாப் அப் அப்படின்னா என்னன்னா, இப்போ அவருக்கு வந்து கம்பெனி மூலியமா ஒரு 5 lakhs வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குது. இவர் அடிஷனலா இன்னொரு 5 lakhs வேணும் அப்படின்னா அதுக்கான பிரீமியம் கட்டி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை டாப் அப் பண்ணிக்கலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர சொல்ல அவருக்கு வந்து ஒரு 7 lakhs 8 lakhs rupees வரைக்கும் ஸ்பெண்டிங் வாங்கினா கூட அவரு இன்சூரன்ஸ் மூலயமாவே கிளைம் பண்ணிக்க முடியும். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே வர சொல்ல அவருக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருந்த அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது லேப்ஸ் ஆயிடும். பட் அவரு டாப் அப் பண்ணியிருந்த அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது லைவ்லயே இருக்கும். ஒரு லைஃப் லாங் வந்து அந்த லைவ்ல இருக்கிற டாப் அப் இன்சூரன்ஸ் உடைய பெனிஃபிட்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமா எந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ஒரு பிங் பண்ணுங்க. நானும் இல்லை என்னுடைய டீமும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் அசிஸ்ட் பண்ணுவோம்.